கண்டிப்பாக இந்த மூலம் 9 சரியாகும், ஹீட்டு சரியாகும், வயிற்று கெடுப்பு சரியாகும். சில பேர்த்துக்கு வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கு இதை ஒரு 10-15 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம்னா பாலில் சாப்பிட்ணும். அந்த வயிற்று வலி வந்தால் சில பேர்த்துக்கு அல்சர் இருக்கும், வெண்ணெயில் சாப்பிட்ணும். கண்டிப்பாக அல்சரும் சரியாகும், உள்ளே இருக்க ஹீட்டு பூரா சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சுரன்னு சொல்லக்கூடிய வெள்ளை வெட்ட போகும், ஆண்களுக்கு விந்து என்று சொல்லக்கூடிய ஸ்கலிதம் வெளியாகும். அதுவும் இதை சாப்பிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விந்து ஸ்கலிதம் நிற்கும், வெள்ளை வெட்ட சரியாகுமே. ஒரு அற்புதமான அருமையான மூலிகை. சட்டமில்லாத திருமலுவக்க ரசவாத வசியத்தை பாலசியா எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல புரியட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள நேயர்கள், என் உயிரினி மேலான சித்த சொந்தங்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லாமல்ல இறைவனும் 2 சித்தர் பெருமக்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த உள்ளச்சொங்குல்படி ஆட்சி பரிமணமாக கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடன் தாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற சகலமான நன்மையான காரியங்கள் அனைத்து நல்லபடி நடக்க இறைவன் அல்புரியட்டு என்று பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி இந்த பதிவுப்படுகிறோம். இப்போ பார்த்துருப்பீங்க, இது ஒரு அற்புதமான அருமையான மூலிகை. இது வயல்வெளியும் எல்லா பக்கமும் கிடைக்கும். கொண்டு போகிறவனுக்கு குப்பையில் மருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மூலிகை ஒரு அற்புதமான சஞ்சீவி. இந்த மூலிகையை தினந்தோறும் காலையில் இரவு சும்மா ஒரு 10 தலை 15 தலை எடுத்து கொஞ்சோண்டு மிளகு வச்சு சேர்த்து அரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு பட்டாணி அளவு கொண்டு சுண்டல் அளவு கொண்டு தினந்தோறும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பால் சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதோடு மட்டும் இல்லை, இந்த மூலிகை வயிற்றுக்கெடுப்பு நிறையா பேத்துக்கு ஒரு ஹீட்டுனால் வரக்கூடிய வயிற்றுக்கெடுப்பு சரியாயிடும். அதே போல் இந்த மூலத்தினால் வரக்கூடிய உறுப்பு தள்ளுதுன்னு சொல்லுவாங்க. வெளியே 9 மூலம் இருக்குது. அரி மூலம், சொறி மூலம், சீல் மூலம், உள் மூலம், வெளி மூலம், இன்னும் பௌத்திரம் அப்படின்னு சொல்லி 9 வகையான மூலங்கள் இருக்குதுயா. இந்த 9 வகையான மூலங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதோட குப்பைமணி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த குப்பைமணியில் 10 தலை, இதில் ஒரு 10 தலை அரைச்சி தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது எப்படி சாப்பிட்ணுன்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு விட்டு வதக்கி சாப்பிட்ணும். இப்படி தினந்தோறும் வதக்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10-20 நாள்லேயே மூலம் அடியோடு நாசமாகும். அதோட சில பேர்த்துக்கு ஆசனவாயு உறுப்பு தள்ளிக்கும். இந்த உறுப்பு தள்ளிக்கிட்டால் என்ன செய்யும் அப்படின்னா, கீழே மலம் போக முடியாது, ரொம்ப அந்த உறுப்பு பூராமே வெளியே வந்துடும். அப்படி வெளியே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பனம்பாசி தலையை நல்லெண்ணெயோடு சேர்த்து அரைச்சி, அந்த குப்பைமணி தலையை சரி பங்கு சேர்த்து அரைச்சி லேசாக வணக்கிட்டாலும் சரி, பச்சா போட்டுக்கிட்டாலும் சரி, வணக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டு. வணக்கி இதை தினந்தோறும் நைட்டு படுக்க போகும்போது கோமணம் மாதிரி ஆசன வாயில் கட்டிட்டு காலையில் எடுத்து அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த கோமணத்தை எடுத்து ஒரு குழி தோண்டி போச்சிடணும். ஏன்னா வட்ட வழியாக போடக்கூடாது. காக்கா குருவி கோழி குத்திச்சுன்னா மீண்டும் பழையபடியே உறுப்பு பிரச்சனையாகி பஞ்சாயத்தில் வந்துடும். அப்படி செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி குழி தோண்டி போச்சிருங்க. அப்படி செஞ்சிங்கன்னா மூலம் 9 வேரோடு அறுத்து தள்ளப்படும். சில பேர்த்துக்கு ஒரு 10 நாள் மருந்து சாப்பிட்டோன்னே இன்னும் சரியாகலைன்னு சொல்லி யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நோயோட தன்மை, ஒரு மனிதனுக்கு நோய் ஒரு 6 மாதத்தில் வந்திருக்கலாம், 1 வருஷத்தில் வந்திருக்கலாம், 2 வருஷத்தில் வந்திருக்கலாம், 5 வருடங்களும் இருக்கலாம், இன்னும் 10 வருடங்களும் இருக்கலாம். அதற்கு தகுந்தால் போல் ஒரு 12 நாள், 22 நாள், 4 நாள், 36 நாள், 48 நாள், 1 மண்டலம் இப்படி விடாமல் சாப்பிட்டுக்கணும்னு எந்த வித பத்தியங்கள் கிடையாது. காரத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி தினந்தோறும் சாப்பிட மூலம் ஆசன வாயில் இருக்கின்ற ஹீட்டு பூரா குறைஞ்சி மூலம் 9 சரியாகும். அதே போல் இதை அரைச்சி வச்சோம்னா பௌத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசன வாயில் உறுப்பு தள்ளுது பார்த்திங்களா, அதுவும் சரியாக இருக்கும். கோமணம் மாதிரி கட்டிட்டு வரணும். இது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு பௌத்திரம் சொல்லக்கூடிய நிறையா அப்படியே வேறு மாதிரி தொங்கும். அதுக்கு இதை அரைச்சி பூசலாம். இப்படி பூசிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த மூலம் 9 சரியாகும், ஹீட்டு சரியாகும், வயிற்றுக்கெடுப்பு சரியாகும். சில பேர்த்துக்கு வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கு இதை ஒரு 10-15 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம்னா பாலில் சாப்பிட்ணும். அந்த வயிற்று வலி வந்தால் சில பேர்த்துக்கு அல்சர் இருக்கும், வெண்ணெயில் சாப்பிட்ணும். கண்டிப்பாக அல்சரும் சரியாகும்,
உள்ளே இருக்க ஹீட்டு பூரா சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சுரநீதம் சொல்லக்கூடிய வெள்ளை வெட்ட போகும், ஆண்களுக்கு விந்து என்று சொல்லக்கூடிய ஸ்கலிதம் வெளியாகும். அதுவும் இதை சாப்பிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விந்து ஸ்கலிதம் நிற்கும், வெள்ளை வெட்ட சரியாகுமே. ஒரு அற்புதமான அருமையான மூலிகை. இதனுடைய பெயர் என்ன பேர் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் இது திண்டுக்கல் மாவட்டம் ஆர்எம்டிசி காலனி நத்தர் ரோடு வழி திருமண ஸ்கூல் ஏற்ற மாதிரி இருந்து பேசிக்கிருக்கோம். மலை பிரதேசத்துலேருந்து பேசிக்கிருக்கோம் தற்காலிகத்துக்கு. இது வந்து சிறுமலையில் எடுக்கப்பட்டது. இது வந்து பனம் பாசின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பனம்பாசி. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கலாம். நமக்கு ஓட்டச்சட்டியானாலும் பணியார வாங்கணும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு அதனால சட்டம் போட்டுக்கக்கூடாது. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுக்கலாம். அது எந்த பேரில் இருந்தால் நமக்கு என்ன, ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்காக நம்ம அதை பெருசுப்படுத்திக்காமல் இது பேர் இந்த எங்கள் ஏரியாவில் பனம்பாசி தலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் ஊரில் அந்த பேர் மாற்றியிருந்தாலும் இந்த தலையை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த தலையை மட்டும் பிடிங்கி நீங்கள் நான் சொன்ன பிரகாரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதிலேருந்து சகல நோய்களும் விலகும். ஒரு அற்புதமான அருமையான மூலிகை பனம்பாசி தலைன்னு சொல்லி. அதாவது பனம் ப்ளஸ் பாசி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சித்தர்கள் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு மூலிகையிலும் அந்த பேரை வச்சுருக்காங்க. அப்படின்னு எப்படி பேரை வச்சுருக்காங்கன்னா, பாசி அப்படின்னா என்னென்னா பாசான் அப்படின்னு சொல்லுவோம். பாசான் அப்படின்னா உடல் உள்ள அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி போய்கிட்டே இருக்கும், நாளாக அங்கே பாசம் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம உடம்புல தாய்ப்பாலிலிருந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருப்போம், அதனால் கழிவுகள் வெளியேறி இருக்கலாம், சில பேர்த்துக்கு வெளியேறாமல் இருக்கலாம். அப்பேற்பட்ட பாசான் என்று சொல்லக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பனம் பாசான். அப்படிப்பட்ட நோய் தீர்ந்துச்சுன்னா இவங்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னால இந்த நோய்கள் தீர்ந்தாலே வைத்தியத்துக்காக நம்ம பணத்தை போய் செலவழிக்க தேவையில்லை. ஆகினால இதுலேயே அந்த பணத்தையும் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை சாப்பிடும்போது பணம் செலவழிக்க தேவையில்லை வைத்தியர்களுக்காக அப்படிங்கிற முறையையும் பனம் பாசி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, இப்போ குழந்தை பிறந்து மாசி விழுகாமல் இருக்கும், அழுக்கு விழுகாமல் இருக்கும். அந்த மாதிரி இவங்களும் இதை வந்து கசாயம் வச்சு வெள்ளாட்டு பாலில் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நாள் 6 நாளில் அந்த அழுக்குகள் பூரா வெளியேறும். பிள்ளை பத்த அழுக்குன்னு சொல்லுவாங்க. அது 2 மாதம் 3 மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு சில இருக்கும். அது மாசி நீர் பிள்ளை குடிச்சிருக்கு, அதனால் சளி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தாய் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா இந்த பாலை குடிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அந்த மாசி என்ற நீரை குடிச்சிருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ளேயே, அந்த தண்ணியும் ஆசன வாயு வழியும் யூரின் வழியாகவும் வெளியே வந்துடும். ஆகினால இது பிள்ளை வளைத்தின்னு சொல்லுவாங்க. பிள்ளை வளைத்தின்னு சொல்லி வசம்பி சொல்லுவாங்க, அது வேறு பக்கம். ஆனால் இதுக்கும் பிள்ளை வளைத்தின்னு எங்கள் ஏரியாவில் சொல்கிறாங்க. பிள்ளை வளைத்தினா என்னென்னா உடம்புல உள்ள அழுக்கை நீக்கி ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு பனம்பாசி தலை. ஆகினால இது ஒரு அற்புதமான அருமையான மூலிகை. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான என் உயிரினும் மேலான இரத்த சொந்தங்களான இந்த நலமுடன் வாழ்வு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உயிரினும் மேலான இரத்த சொந்தங்களான சகோதர சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து நான் சொல்கிறோம். இதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய நோய்களை நீக்கி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நலமுடன் என்றென்றும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வாசி பாலகிருஷ்ணனும் திண்டுக்கல் மாவட்ட டிஎஸ்எம்ஏ எஸ்எம்எஃப் குழுவினரும் ஜெயராம் ஐயா அவர்களும் மற்றும் நமது சங்க நிர்வாகிகள் சங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பதிவை இங்கே போட்டிருக்கோம். அனைவரும் இதை பயன்படுத்திங்க. எல்லாம் வல்ல இறைவனும் 18 சித்தர் பெருமக்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த உள்ள குருமாரி ஆட்சி அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் இந்த நலமுடன் வாழ்வு நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க இறைவன் அருள்புரியட்டும் என்று அனைவருக்கும் பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க என்று அனைவரையும் வாழ்த்து வணங்கி இந்த பதிவை முடிக்கிறோம். அடுத்த பதிவை நோக்கி செல்வோம். நன்றி, வணக்கம் ஐயா.